கவனமில்லாத கிறிஸ்தவர்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கவனமில்லாத கிறிஸ்தவர்கள் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தவறு அவர்களால் நடந்திருக்கிறது. சில தவறுகள் நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கும். என் கரங்களில் இல்லை, என் கையை மீறி நடந்த விஷயம். அதை குறித்து தயவுசெய்து கவலைப்படாதீங்க. ஆனால் சில தவறுகள் என்னுடைய கவனமின்மையால் நடந்தது. அழகா உதாரணம் சொன்னா, பல விபத்துகள் எதனால நடக்கிறது? கவனக்குறைவினாலே நடக்கிறது. நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது நேத்தோ நாங்கள் போயிட்டு இருந்தோம். எங்க வீட்டில் ஏதோ கேள்வி ஏங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு வண்டி ஓட்டிட்டு நான் கண்ணை மூடி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன கண்ணை மூடி நீ தானப்பா யோசிக்க சொன்ன. நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே யோசிக்க போயிட்டேன். அப்புறம் பரலோகத்துல தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம குடும்பம் எல்லாம் அப்படின்ட்டாங்க அவங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ யோசிக்க சொல்றாங்களே அப்படின்னு கண்ணை மூடி நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறதே மறந்துட்டு அப்படியே யோசனையில அப்படியே உள்ள போயிட்டேன். நான் மேக்சிமம் நம்ம செய்யக்கூடியதான தவறுகள் கவனமின்மையால் நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய சரீரத்திலே அடிக்கடி சோர்வுகள் வரலாம். இந்த கவனமின்மை இந்த இடத்துல பேசப்படவில்லை. அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். அதுலயும் நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. இந்த கவனமின்மை என்பது ஆன்மீக கவனமின்மை. இதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஆவிக்குரிய அல்லது ஒரு உலகத்தை நம்மால் காண இயலாது. நம்மளுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி எனக்கு கவலையே இருக்காது. நாம பார்க்கக்கூடிய உலகத்தை மட்டும்தான் மிக பெரிதாய் பார்த்து கொண்டிருப்போம். நம் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்கிறது. இட்ஸ் a spiritual world. உலகத்துல நல்லா கவனிங்க, உலக மனிதர்கள் எல்லாரும் இந்த ஆவிக்குரிய கண்ணால் பார்க்க முடியாத உலகத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுகிறோம், சித்தர்கள் என்று சொல்லுகிறோம், எத்தனையோ மதவாதிகள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் இந்த பார்க்க முடியாத ஒரு உலகத்தை ஆமோதிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இதை பற்றி அப்படியே எந்த கவலையுமே இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. ஸோ முதலாவது அக்கறை இல்லாதவர்கள், கவனம் இல்லாதவர்கள், இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு தேவை, நான் வேலை செய்வேன், சாப்பாடு கிடைக்குது, சந்தோஷமா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அவர்கள் அதுக்கு மேல சிந்திக்கிறதே கிடையாது. ஆத்மீக சத்தியத்தை குறித்த அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன போதனைகள் ஏதாவது ஒன்று வந்தா அப்படி கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகம் நம் கரங்களில் இருக்கிறது, நம் கண் முன்னாடி இருக்கு. இது எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் இது எல்லாமே இன்னுமே நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. எதையுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாததா இருக்கிறது. நாம எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நான் என்று ஒருவன் இருக்கிறேன், நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் போறேன் வர்றேன். இது என்ன? எங்கிருந்து நான் வந்தேன்? திடீரென்று என்னுடைய நினைவுகள் இந்த பூமியில நின்று கொண்டு இருக்கிறது. இவ்வளவு காலமாக நான் எங்க இருந்தேன்? இதுக்கு முன்னாடி சாலமன் ஒருத்தர் இருந்தானா? செத்து போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா? எல்லாமே நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. எதை பற்றியும் யோசிக்காதவர்கள் தான் இந்த முதல் வகை கிறிஸ்தவர்கள். உணரவே மாட்டாங்க. கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்தா அதை மட்டும் பார்த்துட்டு அவ்வளவுதான், அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, சிந்திக்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது தேடுகிறவர்கள், என்ன இருக்கிறது என்று யோசிச்சு தேடுறவங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேடுகிறவர்களா இருந்தாங்க. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 139 14வது வசனம் 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியா. நான் அப்படி வாசிக்கணும். இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இவருக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் தெரியாது நம்ம தாவீதுக்கு. ஆனா அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஒளிப்பிடத்திலே நான் உண்டாக்கப்பட்டு, வயிற்றுக்குள்ள அது யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே நான் உருவாக்கப்படுகிறேன். அப்ப அங்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இன்றைக்குமே நமக்கு என்ன ஸ்கேன் வச்சு பார்த்தாலும் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஒரு கரு, ஒரு செல், இவைகளை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கறோம், அவ்வளவுதான். பார்க்கறதுனால நம்ம கடவுளாக்கி விட முடியாது. பார்க்கறதுனால எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. சயின்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது பார்க்குது. சயின்ஸ் உருவாக்கவில்லை. அறிவியல் ஒன்றை உருவாக்கவில்லை. உருவாக்கப்பட்டதை என்ன செய்கிறது? பார்க்குது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது.
அதுக்காக நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. ஒரு என்ஜினியர் இருக்கிறாரு, அழகா ஒரு பெரிய காரை வடிவமைத்து விட்டார். அதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே அந்த காரை பார்க்கல. ஏன் முத ரேடியோ கண்டுபிடிச்ச போது கூட அதுக்குள்ள யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசி, ஏன்னா அந்த காலத்து ரேடியோ அப்படித்தான் இருந்துச்சு, பெரிய இந்த ஸ்பீக்கரை விட பெருசா இருக்கும். யாரோ ஒரு சின்ன பையனை ஒளிச்சு வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ரொம்ப காலமா ஒரு ரூமர் இருந்தது. அது இந்தியா போன்ற அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல அப்படித்தான் நம்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமான பெட்டி, மந்திர பெட்டி, மனுஷிக பெட்டின்லாம் வித்தியாசமாய் நினைத்து கொண்டிருந்தார்கள். நாளடைவில் அது ஒன்றுமில்லை. ஓ இவ்வளவுதானா, உள்ள டிரான்சிஸ்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருக்கு, அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது? ஒருவர் அதை வடிவமைத்திருக்கிறார். அதை அவர் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டோம்னா, ஓ மனுஷன் இல்லையா, ஓ சின்ன சின்னதா ஏதோ வயர் இருக்கு, அதுதானே பார்த்தோம், நாங்க மனுஷன்னு நினைச்சிட்டோம். சரியா, சின்ன சின்ன வயர் இருக்கு, எப்படி பேசுது, எப்படி பாடுது, அங்கு உள்ள ஏதோ சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்தவருக்கு தான் அதனுடைய சூட்சமம் தெரியும். மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை வைத்து அவன் சில கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறான். தேவன் உயிருள்ள பொருட்களை வைத்து அல்லது உயிருள்ள செல்களை வைத்து இந்த அண்ட சராசரத்தையுமே வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கறதுனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, there is a creator. நமக்கு மேல ஒருவர் இருக்கிறார், நமக்கு அறியாம நம்மால் பார்க்க முடியாத ஒருவர் இருக்கிறார். இந்த உணர்வு தான் அடுத்து அவரை தேட ஆரம்பிக்குது. இந்த உணர்வு இல்லாட்டி தேட முடியாது. சங்கீதக்காரர் அதை உணர்ந்திருந்தார். ஆண்டவரே இது எப்படி என்னால புரிந்து கொள்ள முடியல, ஆனால் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு சொல்லு. அந்த காலத்துல ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா தாவீதை ரொம்ப மோசமாய் பேசியிருப்பார்கள். ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அது எப்படி வயிற்றுக்குள்ள இருக்கிற எலும்பை எப்படி ஒருத்தரால பார்க்க முடியும்? ஆனா இன்னைக்கு அது சாத்தியமா இல்லையா? எஸ், சாத்தியம். சாதாரண ஒரு எக்ஸ்ரே கருவியினால வயிற்றுக்குள்ள இருக்கிற இதயத்தை பார்க்க முடியுது. அந்த குழந்தையினுடைய இருதயத்தினுடைய அளவை பார்க்க முடியுது, துடிக்கிறத பார்க்க முடியுது. எதுனா ஒரு சாதாரண எக்ஸ்ரே கருவி. இன்னைக்கு மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஒருவேளை இப்படி ஒரு கருவி இருக்குன்னு அன்னைக்கு தாவீது காலத்துல சொன்னா எப்படி இருக்கு? நம்மளை அவ்வளவுதான் கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. இவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்துல யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நாம மரித்து நாளைக்கு பரலோகம் போனதுக்கு அப்புறம் தேவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் புரிய வரும் பொழுது, சரி இதவா புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு மோசமா நாம யோசித்து கொண்டு இருந்தோம், பல விஷயங்கள் என் கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதே நாம யோசிப்போம் அன்னைக்கு. ஏன்னா பரலோகத்திற்குரியவைகளை இப்பொழுது நான் சொன்னால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, முடியாது. அது எளிது. தாவீது காலத்துல போய் செல்போனை பத்தி சொன்னா என்ன தெரியும்? இங்க நான் ஒரு சின்ன அப்படி கல்லு மாதிரி ஒரு கருவியை வச்சுக்கிட்டு பேசுவேன், உலகத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கும்பா. சிரிப்பார், தாவீது சிரிப்பார். நான் இங்க பேசணும்னா அவரா சவுலால எடுத்து பேச முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சிரிப்பாரு. அப்ப அவங்க கிட்ட நீங்க செல்போனை பத்தி பேசி எப்படி புரிய வைக்க முடியாதோ, ஒரு டிவியை பத்தி பேசி எப்படி புரிய வைக்க முடியாதோ, சில பரலோகத்தின் காரியங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் பேசி புரிய வைத்து விட முடியாது. ஆகவே தேவன் விசுவாசிக்க சொல்லுகிறார். தாவீதின் இடத்துல போய் ஒருவேளை தேவன் இப்படி சொல்லுகிறார், ஒரு 2000 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு டிவி மாதிரி ஒன்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா அவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தாவீதினால் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்கலாம். he can believe. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு விசுவாசிக்க சொல்லக்கூடிய விஷயத்துல உணர்வில்லாத மனிதன் அதை கடந்து போகிறவனா இருக்கிறான். கவனம் இல்லாத நபராக நாம் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனம் எல்லா நாளும் உங்களுக்கு வராது. ஆனால் நிறைய பேருக்கு டெய்லி கர்த்தருடைய வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உணர்வில்லாதவர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால், உங்களுடைய அந்த ஒரு சின்ன உணர்வு, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்பார்க்க கூட ஒருத்தன் எடுத்துட்டு போயிடுவான். யார் அவன்? சாத்தான். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பாருங்க 19 வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான்? பறித்து கொள்ளுகிறான். எப்படி பறித்து கொள்ளுவான்? தூங்கும் போது பறிச்சுட்டு போயிடுவானா? சாத்தான் அப்படி அப்படி வசனத்தை அப்படி எடுத்துட்டு அப்படி ஏதோ இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. நீங்க உங்க மனதுல ஒரு சின்ன யோசனை வருகிறது, என்னடா அது, இந்த உலகத்தை தேவன் படைத்திருப்பாரா, அது தெரியாம நாம பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறோமேன்னு யோசனை வரும்போது இந்த பக்கம் கீக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்த உடனே அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஒன்று வந்திருக்கும். அவ்வளவுதான். தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த கை அப்படியே மேலே போக ஆரம்பிக்கும். அல்லது வாட்ஸ்அப்ல ஏதாவது வரும், ரீல்ஸ்ன்னு ஏதாவது வரும். உங்களுடைய அந்த சின்ன சிந்தனையை கூட வேறு ஏதாவது ஒன்றை வைத்து அவன் என்ன செய்யக்கூடியவனா இருக்கிறான்? திசை திருப்பி களவாடக்கூடியவனா இருக்கிறான். இப்படித்தான் அந்த களவாடல் நடக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்களையே அவன் விழச் செய்திருக்கிறான், பயமுறுத்தி விழச் செய்திருக்கிறான், இச்சையை காண்பித்து விழச் செய்தவன் இருக்கிறான். ஆதி ஆகமத்திலேயே தேவன் சொன்ன வசனத்தை
அவனை எடுத்து போட்டு விடு. அவங்க இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு. தேவன் அப்படி சொன்னாரா? கிடையவே கிடையாது. நீங்கள் இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஏதோ ஒன்றை எக்ஸ்ட்ரா அவன் பேசக்கூடியவனா இருக்கிறான். அப்ப என் மனதில் பதிக்கப்பட்ட அந்த வசனம் மாறுவதற்கு அவன் சில வேளைகளிலே கவனத்தை திசை திருப்புகிறவனா இருக்கிறான், அல்லது அதற்கு மேல எக்ஸ்ட்ரா சில வசனத்தை பேசி அதை மூழ்கடிக்க கூடியவனா இருக்கிறான். ஓ, அப்படியா இருக்குமோ? ஒருவேளை நாம சாக மாட்டோமோ? இன்னைக்கு நமக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுங்களா? சாகாமை, சாகாமை. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா? சாவு எங்களுக்கு ஆதாயம், சாவு எங்களுக்கு ஆதாயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய போதனை சாகாமை. சாவாமையை நாம் விரும்புகிறவர்களா இருக்கிறோமா, சாவை விரும்புகிறவர்களா இருக்கோமான்னு கேட்டா என்ன பிரதர், இது சாகாம இருக்கிறது தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், கோதுமை மணியானது தனித்து இருந்தால் அது பிரயோஜனமற்றதா இருக்கும், அது நிலத்தில் விழுந்து மரிக்கணும். அப்ப மரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது வெறுமனே ஆவிக்குரிய வாழ்க்கையில சுயத்துக்கு மரித்தது மட்டுமல்ல, என் உடல் பொருள் ஆவி, ஆவி ஆத்துமா சரீரம், இவை எல்லாவற்றுக்கும் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தா மட்டும்தான் அது பலனை தரக்கூடியதா இருக்கும். விதை செத்தால் ஒழிய அது வேற ஒன்றுக்கு பரிணாம மாற்றம் அடையாது. இந்த சரீரம் கண்டிப்பாக மரித்தாக வேண்டும் அல்லது மறுரூபப்பட்டாக வேண்டும். இட் இஸ் மஸ்ட். மரித்தாக வேண்டும் அல்லது என்ன செய்யணும்? மறுரூபப்பட. ஏன் அப்படி சொல்லுறேன்னா, ஒருவேளை இன்னைக்கு நான் மரித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நான் மறுரூபமாய் எழுந்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையில ஒருவேளை மரிக்காம ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க அப்படியே மறுரூபமாய் மாறுவார்கள். அதற்கு பெயரும் ஒரு வகையில் என்னதான்? மரணம் தான். ஆகவேதான் அவர் மரித்து போன லாசருவை பற்றி பேசும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் என்ன செய்வாங்க? பிழைப்பார்கள். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரியாமலும் இருப்பார்கள். என்ன அர்த்தம்? மரித்தாலும் பிழைப்பார்கள். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? குழப்பமா இல்ல உங்களுக்கு? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவங்க மரிக்கவே மாட்டாங்கன்னா பின்ன எதுக்கு மரித்தால் பிழைப்பார்கள்? மரிக்கவே மாட்டாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கணும். கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரிக்கவே மாட்டார்கள்னு வசனம் சொல்லுது. மரியாமலும் இருப்பார்கள். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரியாமல் இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? மரிக்க அந்த வசனம் அப்படி சொல்லுகிறதாக தோன்றுகிறது நமக்கு. அப்ப நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் சொல்லுகிறார், உயிரோடு இந்த என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான்னு சொன்னா, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கரெக்டு. ஆண்டவரே, நாங்க உயிரோடு இருந்து உங்களை விசுவாசிக்கிறோம், பின்ன எதுக்கு நாங்க மரிக்க வேண்டும்? திரும்ப எதுக்கு அதை சொல்றீங்க? என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான்னு ஏன் சொல்றீங்க? வேணா இதை எப்படி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீ கொஞ்சம் அறகுறையா விசுவாசித்துட்டேன்னா என்ன பண்ணிடுவ? மரித்து விடுவாய். ஆனாலும் என்ன செய்வேன்? நானு உயிரோட எழுப்பிடுவேன். ஆனா ஒரு சில நல்லா விசுவாசிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து விசுவாசிக்க மரிக்கவே மாட்டாங்க. அப்படி வேணா எடுக்கலாம். ஆனா உண்மை அது அல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவர் பேசுகிறார். வருகையில பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அவன் மரித்திருந்தால் என்னை விசுவாசித்தா போதுமானது, மரித்தாலும் அவன் என்ன செய்வான்? பிழைத்து விடுவான். இப்ப மக்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஐயோ, அப்ப நாங்க உயிரோடு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்கன்னா நாங்க அதை மரிக்கவே இல்லையே. மரித்திருக்கிறவர்கள் பிழைத்து எழும்புவார்கள். இப்ப நாங்க உயிரோடு இருக்கும்போது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி இருப்பான்? மரியாமல் இருப்பான். அவருடைய வருகையில மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே மறுரூபம், அவங்களுக்கு திரும்ப மரணம் தேவையில்லை, மறுரூபமாகி போவார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்க மரியாள் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு உயிரை மீண்டும் தரக்கூடியவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். இதை உங்கள் இடத்திலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து உங்களுடைய கவனத்தை விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு எவ்வளவு கண்டுபிடிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு ரீல்ஸ் வரட்டும், எவ்வளவு ஷார்ட்ஸ் வரட்டும், யூடியூப் வரட்டும், இதையெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நீங்க மேல அண்ணாந்து பாருங்க. அண்ட சராசரத்தையும் படைத்த ஒருவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிற அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையா இருங்க.